போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு தொடர் நடவடிக்கையால் சென்னை ஜே நகர் பகுதியில் மெத்தமெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த வெளிமாநிலத்தை சேர்ந்த 4 நபர்கள் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 3.5 கிராம் மெத்தமெட்டமைன் மற்றும் 4 செல்போன்கள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது காணலாம். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மாநகர காவல்துறை எடுத்து வந்தாலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து குறிப்பாக மேற்கு வங்காளம், கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டு சென்னை மாநகரில் ஜே நகர், கொரட்டூர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்வதாக தகவல்கள் கிடைத்ததின் அடிப்படையில் 4 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களிலிருந்து எவ்வாறு கடத்தி வரப்படுகிறது, இங்கு அந்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்பவர்கள் யார் என்பதை போலீசார் விசாரித்து வந்தாலும் இதற்கு ஒரு தீர்வு காண முடியவில்லை என்பதுதான் இந்த கைதினுடைய விளக்கம். இருப்பினும் போதைப்பொருள் விற்பனை என்பது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் விற்கப்பட்டு வந்தாலும் சென்னை மாநகரில் சமீப காலங்களாக விற்கப்பட்டு வருபவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நுண்ணறிவு போதை தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை மாநகரைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அங்கே கண்காணித்து வந்து கைது செய்யப்பட்டாலும் இதன் மூலம் எங்கே, யார் விற்கப்படுகிறார்கள், இதை விற்பனை செய்பவர்கள் யார், இந்த பொருட்களை வாங்கி வந்து பல்வேறு நிலையங்களில் பல்வேறு கல்லூரி வளாக வாசல்களிலும் பார்க்குகளிலும் விற்பவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் தொடர்ந்து சிக்கல்கள் இருந்தே வருகிறது. இருப்பினும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறு போலீசார் செயல்பட்டாலும் மேலும் வேகமாக செயல்பட்டு இது போன்ற குற்றவாளிகளை உடனுக்குடன் கைது செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பமாக இருக்கிறது. இது குறித்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்கின்ற பொழுது பதில் கூற மறுக்கிறார்கள். கேட்டால் மேலிடத்திலிருந்து சொல்லப்படுகிறது, நாங்கள் எந்த செய்தியும் சொல்ல முடியாது என்றே கூறுகிறார்கள். இதனால் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கு மாநகர காவல்துறை எந்த அளவிற்கு முனைப்புடன் செயல்படுகிறதோ அதை பொறுத்துதான் இந்த போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியும். பின் செய்திகளுக்காக ஜி. முருகன்.